வெல்கம் டு சித்தூஸ் கிளிப் தமிழ். இன்றைக்கி நல்ல ஒரு சூப்பரான சுவையான குஸ்கா ரெசிபி. பாஸ்மதி ரைஸில் குக்கரில் நல்லா உதிரியாக எப்படி பண்ணுறது. அதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். சூடானதுக்கப்புறம் நம்ம சமையல் எண்ணெய் ஒரு 4 டீஸ்பூன் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு பல்லாரி வெங்காயம் நீல வாக்கில் வெட்டி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி நல்லா இடி உரலில் போட்டு இடித்து இதில் சேர்த்துருக்கேன். எண்ணெயில் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். புதினா, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி போடுறேன். புதினா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம். மல்லித்தழை கம்மியாக போட்டுக்கலாம். ஒவ்வொரு பொருள் போடும்போதும் எப்பவும் ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுறணும். பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் போடுறேன். பச்சை மிளகாயில் கீரல் போட்டு அதுக்கப்புறமா சேர்த்துருக்கேன். வெங்காயம் இன்னும் வேகணும். 2 பேர் சாப்பிட்றதுக்கு அளவாக தான் நான் சின்ன குட்டி டம்ளரில் 2 டம்ளர் அரிசி தான் வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி பொருள் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 3 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். முதல்ல சமையல் எண்ணெய் மட்டும்தான் 3 டீஸ்பூன் ஊற்றினேன். அது சூட் ஆகலை. வெங்காயம் போடுற வரைக்கும் ஆன் பண்ணல. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கியிருக்கணும். இப்போ தக்காளி சின்ன தக்காளியாக இருந்தால் 2 சின்ன தக்காளி போட்டுக்கலாம். பெருசாக இருந்தால் ஒரே ஒரு தக்காளி இந்த மாதிரி நீளவாக்கில் அரிஞ்சு போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் ரவுண்டாக அரிஞ்சு போட்டிருக்கேன். பிரியாணி பவுடர் ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த எண்ணெயிலே ஒரு தடவை இந்த மசாலாவை வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி அதிகம் வதங்க வேண்டாம். சுமாராக இப்படி மேம்போக்காக வதங்கினா மட்டும் போதும். பாஸ்மதி அரிசியை ஒரு 20 நிமிஷமாவது ஊற வைக்கணும். அப்போ தான் சாப்பாடு நல்லா சாஃப்டாக இருக்கும், உடையாமல் இருக்கும். நம்ம வீட்டு அரிசியாக இருந்தாலும் எப்படியோ ஊற வச்சு தான் பண்ண போகிறோம். ஊறாமல் குஸ்கா பண்ணோம்னா ஒரு மாதிரி முள்ளாக இருக்கும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும். உப்பு சேர்த்துக்கிறேன். சின்ன டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்து கழுவி 20 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஊறி இருந்தால் தான் சாப்பாடு நல்லா கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும். சூட்லேயே கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் நல்லா ஊற வச்சு போட்டோம்னா. போட்டதுக்கப்புறம் நல்லா அந்த மசாலாக்களோட ஒரு தடவை கொஞ்சம் மெதுவாக அப்படியே திருப்பி விடலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி. 3 டம்ளர் மட்டும் கரெக்டாக மட்டும் தண்ணி வச்சா போதும். எக்ஸ்ட்ராவும் வைக்க வேண்டாம், கம்மியாகவும் வைக்க வேண்டாம். இந்த கரெக்டாக வைக்கிற தண்ணியில் தான் நம்ம ஒரு விசில் விட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருந்து இறக்குனோம்னா சரியாக இருக்கும். இப்போ இது ஒரு கொதி வரணும். அரிசி கொதிச்சு இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போடணும். அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே இந்த மாதிரி கொதிக்கணும். அரிசி இதில் ஒரு 1/4 வாசி அப்படியே வெந்திருக்கும். இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு விசில் போட்டு ஒரு விசில் விட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருந்து இறக்கிடணும். அடுப்புலேயே வச்சுருக்கக்கூடாது, எக்ஸ்ட்ரா வெந்து கொலன்னு ஆயிரும். இப்போ ஒரு விசில் விட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருந்து இறக்கிட்டு வச்சுருக்கேன். குஸ்கா பாருங்கள் அட்டகாசமாக வந்திருக்கு. நான் வச்ச தண்ணிக்கு அடி பிடிக்காமல் நல்லா சோறு வெந்து உதிரியாக அட்டகாசமாக வந்திருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா குக்கரில் இந்த மாதிரி குழையாமல் நல்லா உதிரியாக சூப்பராக பண்ணலாம். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குஸ்காவுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு முட்டை வேக வச்சு சைடில் வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா சில்லி கூட போட்டு இந்த மாதிரி சைடில் வச்சுட்டு சாப்பிட்லாம். அட்டகாசமாக பிரியாணி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். தவறி நம்ம பிரியாணி எது செஞ்சிட்டோமான்னு உங்களுக்கு சந்தேகமே வந்துடும். அந்தளவுக்கு பக்கா டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம வீட்டு அரிசிலையும் இதே மாதிரி பண்ணலாம். ஏற்கனவே அந்த மாதிரி வீட்டு அரிசியில் குஸ்கா பண்ணி நான் வீடியோ போட்டிருக்கேன். டைம் இருந்து அதையும் வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றொரு சமையல் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.